நான் உங்கள்கிட்ட கேட்கட்டுமா? கேளுங்க. இப்போ நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கேன். ஏதோ ஒரு காரணம் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, திடீர்னு வந்து ஒரு கேம்பிங் போகும்போது நைட் ஆயிடுச்சு, பசங்க ஒரு மிஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க, கை ஒன்றுமே இல்லை, ஒரு ஊரில் போய் நிற்கிறீங்க, ஒரு கிராமம், அங்கே போயிட்டா வந்து வேறு ஊர், பார்த்தா எந்த மொழி பேசுகிறாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தமிழ் தானே தெரியும், ஆமாம் தமிழ் தான். அது கன்னடாவா ஆந்திராவான்னு தெரியல, அங்கேருந்து வெளியே வரணும், பஸ்ஸை பிடிச்சி போகணும், எவனு ஆட்டோவில் ஏற்ற மாட்டேங்கிறான், ஒன்றுமே இல்லை. அப்போ எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டுருக்கான் ஒருத்தன், ஓகேவா, ஆளுக்கு கையில் 1000 ரூபா கொடுத்துட்டு போட்டு என் கட்சிக்கு ஓட்டு போடுவோன்னு சொல்கிறான். சோறு தண்ணி இல்லை, தாகம் அடிக்குது, விட்டா பிச்சை எடுத்துடலாம், பிச்சை போட கூட ஆள் இல்லை, ஒரு 1000 ரூபாய் வாங்குவீங்களா மாட்டீங்களா? தப்பு இல்லை ஏஞ்சல், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க. இப்போ என்ன திட்டினாம உங்களை திட்டுவாங்க. ஆமாம், நல்லா யோசிச்சேன். அந்த 1000 ரூபாய் வாங்குவீங்களா? வாங்குன்னு சொன்னேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் வாங்கிக்கிட்டு மனசாட்சிப்படி யோசிச்சு ஓட்டு போடுங்க. காசு கொடுத்தவங்களுக்கு தான் போகணுன்ற அவசியம் இல்லை, அவன் இருக்குது கொடுக்குறான், உங்கள்கிட்ட தான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறான், வாங்கிக்கோங்க. மனசாட்சிப்படி அந்த வந்து இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றி கூட போடுங்கப்பா. அங்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து எத்திக்ஸ் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.